சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் சம்பவம் குறித்து ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருந்தாரு. இருப்பினும் எதிர்கட்சிகள் பல கேள்விகளையும் அதே கான்ஸ்பிரசி தியரிகளையும் சட்டமன்றத்திலேயே வெளிப்படுத்தினதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அது திட்டமிட்டு நடந்த சதி என்பது போலதான் அவரும் பேசுறாரு. ஏன் ஜெனரேட்டர் ஆஃப் ஆச்சு, கரண்ட் கட் ஆச்சு அப்படின்ற கேள்விகளையும் திரும்பி எழுப்புறாங்க. அதை பார்க்க முடியுது. ஆனால் இதற்கெல்லாம் முழுமையாக பதில் கொடுக்க வேண்டிய ஸ்டாலின் அவர்களுடைய அந்த விளக்கத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா தான் இருக்கு. தாவேக்கா மௌனமாக இருக்கு. அதையுமே தாவேக்காவினர் ட்விட்டர்ல இல்ல தாவேக்கா ஆதரவாளர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறோம், நம்ம பதில் கொடுக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு அவங்களே ஆதங்கப்பட்டு பேசுறத பார்க்க முடியுது. அப்போ ஒரு கனத்த மௌனம் ஏன் அங்க இருக்கு? என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் முதல்ல சில பேருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இத பேசணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்த்துக்கள் உடனே தீபாவளி வாழ்த்துக்கள் நினைச்சுக்க வேண்டாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினார் நாகேந்திரன், திரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நான் அந்த இடத்துல இருந்தேன். அதனால நான் அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது சரியா லாஜிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் பொசிஷனுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத, இல்ல அவங்களாலே டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது சில நேரங்களில் ஒரு அழகான கவிதை இருக்கும். அந்த கவிதையை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி புரியும், நான் படிச்சா ஒரு மாதிரி புரியும். பட் ஆனா கவிதையை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க எல்லாம் என்னன்னா விஜயே யோசிக்காத அளவிற்கு, குசியானதை யோசிக்காத அளவுக்கு, ஆதவர்ஜனாவே யோசிக்காத அளவுக்கு கடுமையாக யோசித்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தலையை மண்டையை பிச்சுக்கிட்டு உண்மையிலேயே இந்த அக்கறையை அதிமுக வளர்ச்சியில காமிச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நாளைக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழகத்துக்கு விஜய் 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 இந்த பசங்க டிவிங்கிற மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் பைத்தியம் பிடிச்சு விஜய் 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 விஜய்க்கு நம்ம அது செய்யணும், விஜய்க்கு நம்ம இது செய்யணும், விஜய் பேரை காப்பாற்றணும், விஜய் சிபிஐ கொண்டு போகணும், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். நீ பாருங்களேன், சட்டமன்றத்திலே இல்லாத ஒருத்தருக்காக எவ்வளவு தூரம் குரல் கொடுக்கிறாரு. நீங்க அவர் இன்னும் எந்த அளவுக்கு போறாருன்னா, வேலுச்சாமிபுரத்துலதான் தன்னுடைய பிரச்சாரம் நடந்ததுங்கிறதே மறந்துட்டாரு அவரு. எனக்கு மறுக்கப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. சார் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க தான் சார் இங்க பண்ணீங்க. காவல்துறை ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்களுக்கு 160 போலீஸ் தான் கொடுத்தோம், நீங்க ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌட், நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா பிஹேவ் பண்ணீங்க, அந்த 500 பேர் அமைச்சும் அந்த பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியா பிஹேவ் பண்ணல. மறுபடியும் அவருடைய இன்னுமே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறதுக்கு இவ்வளவு விமர்சனம் சந்தித்த பிறகு சொல்றாரு, நான் டிவியில பார்த்தேன் 500 பேர்லாம் தெரியலங்க. டிவியில எப்படிங்க 500 பேர் தெரியும்? அது என்ன போலீஸ் கான்பரன்ஸா? 500 தலைவரும் போலீஸா தெரிகிறதுக்கு? அங்க இருக்கிறவங்க தாவேக்க டிவியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன காமிச்சிட்டு இருப்பாங்க, தாவேக்க கொடி எங்க அசையுது, மக்கள் சாகுறாங்களா சாக மாட்டாங்களா, அதை கூட காமிக்க மாட்டாங்க. தாவேக்கமா நீ பாட்டு பாடுறியாமா, நீ டான்ஸ் ஆடுறியாமா, நீ என்னமா சொல்ற, இதுதான் காப்பாங்க. இதுதான் பாருங்க. இப்போ அவர் பாருங்க, செய்தி தொடர்பாளர் நம்மகிட்ட அடுத்த ஒரு கேள்வி வந்துருக்காங்க. முழு நேரமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாவேக்காக பாத்துட்டு இருக்காரு. அவர் அதிமுக கட்சி கூட்டங்கள் கூட பாக்குறாங்கிறது தெரியல. இவ்வளவு தூரம் இறங்கி விஜய்க்காக இவ்வளவு தூரம் பேசுகிறான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு வீக்கான தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. அதிமுக கட்சியை எந்த இடத்துல நிப்பாட்டிருக்காருங்கிறது உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியதா இருக்கு. ஒரு விஜய்க்காக இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களின் வீட்டு வாசலில் கைகட்டி நின்ற விஜய்க்காக இன்று எடப்பாடி பழனிசாமி பரிந்து, இன்னும் சொல்ல போனா அடுத்து பேசும்பொழுது ஆமாங்க நான் கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டேங்க, நான் தாங்க துணை முதலமைச்சர் சொல்லிடுவாரோன்னு எனக்கு எல்லாம் யோசனையா இருக்கு. இல்ல இதுல இன்னொரு பக்கமும் இருக்குல்ல, அதாவது சட்டமன்றத்துக்குள்ளேயே வராத நபர், தேர்தலிலேயே போட்டி போடாத ஒரு கட்சியை பற்றி இங்க தமிழகமே பேசுது, சட்டமன்றத்துக்குள்ளேயே டிஸ்கஷன் நடக்குது, பாத்தீங்களா இங்க வெயிட் அப்படின்னு ட்விட்டர்ல எழுதக்கூடிய ஆட்களும் இருக்காங்கல்ல. ஆமா, நீங்க எழுததான் செய்வாங்க. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களோட பிரச்சனைகளை பேசாம, மக்கள் பக்கம் நிற்காம, 41 உயிர்கள் போனதற்கு விஜய்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட இல்லையான்னு கேட்காம, நீங்க முழு நேரமா விஜய் ஆதரவாளரா விஜயோட செய்தி தொடர்பாளரா செயல்பட்டீங்கன்னா தாவேக்கு அதான் நடப்பாங்க. தாவேக்கு உண்மையில எடுத்து நேற்று பேசுறாங்க, எடப்பாடி வந்துருவாருப்பா, எங்க வந்துருவாரு, நம்ம கூட்டணிக்கு வந்துருவாருங்க, அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போவாருங்க, அவர் தெரியுங்க விஜய் தாங்க நம்ம தலைவர் தாங்க சிஎம் ஆக்கணும், 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி தவிர்க்கணும்னா விஜய சிஎம் எழுதுறாங்க, சொல்றாங்க. சீரியஸா நான் ஃபேக் ஐடிஸ் எல்லாம் சொல்லல, சீரியஸான ஐடிஸ் எழுதுறாங்க. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி தவிர்க்க வேண்டும் என்றால் விஜயிடம் சரணாகதி அடைய வேண்டும், அந்த பாதையில் சரியாக பயணிக்கிறார். இன்னைக்கு அமித்ஷாவா இருக்கலாம், எல்லாரும் என்ன சொல்றாங்க, வித்தவுட் டிவிக்கு நத்திங் கேன் ஹேப்பன். எடப்பாடி பழனிசாமி இங்க வந்தாலும் நாங்க சிஎம் ஆக முடியும், நீங்க ஏதாவது பொசிஷன் வர முடியும், நயினா நாகேந்திரன் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ ஆக முடியும், யாராக இருந்தாலும் நீங்க டிவிக்கு பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையே இருக்கு. யார் சொல்றா? வீட்டுக்குள்ள தலைமறைவா உட்கார்ந்துகிட்டு வெளியே வரலாமா வேண்டாமாங்கிற கட்சியோடைய ட்விட்டர் ஐடிஸ் எழுதுற எழுத்துக்கள் எல்லாம் இப்படி இருக்கு. அதுக்கு காரணம் விஜய் அல்ல, டிவிக்கு அல்ல, முழுக்க காரணம் அது. உண்மையிலேயே அதிமுக யோசிப்பாங்க, ஏன் நம்ம தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டாரு,
ஒரு கொடியை பார்த்தா குசி ஆகுறாரு, குதிக்கிறாரு, பயங்கர எந்தூசியாசம் ஆகுறாரு. இந்த பக்கம் விஜய்க்காக போய் சட்டமன்றத்துல போய் கொடி பிடிக்கிறாரு. உண்மையிலேயே வந்து இவ்வளவு நம்ம அவங்களே யோசிப்பாங்க. நம்ம கூட முதல்ல யோசிச்சோம் எடப்பாடியோட தலைமை ஏற்று விஜய் வருவாரம் நினைச்சோம். ஒருவேளை விஜயோட தலைமை ஏற்று எடப்பாடி அவர் போயிருவாரோ அப்படிங்கறதா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவர் என்ன அவர் யோசிக்கிறார், மக்கள் பலம் நிறைய இருக்காரு. அவர் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஊரே ஏமாத்துற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திருக்காங்க. அப்ப கடுமையான கூட்டமே அண்ணே, கடுமையான கூட்டம். இந்த கூட்டம் இருந்தா போதுங்க, நம்ம வந்து நீங்க எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆயிரலானே நம்மளுக்கு ஃபீட் பண்றாங்க போல இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்ததாக தன்னோட பொசிஷனை விட்டு கொடுத்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தயாராகிட்டார் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள்ல ஏதாவது ஒரு நியாயமாக இருக்கிறதா? நீங்க வந்து மறுக்கப்பட்ட இடம்னு சொல்லி அப்பட்டமா போய் பேசுறாரு. இன்னும் டிவிகேவோட ட்விட்டர் ஐடி செல்லுகிற அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ல இன்னுமே போயிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் ஒரு படி மேல போய் கொலை செய்து விட்டார் செந்தில் பாலாஜி. உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன் தான் இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் ஒரு அவதூறு வழக்கு கூட போடாம இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நாகரிகம். முதலமைச்சர் வந்து உச்சகட்ட நாகரிக அரசியல பேசுறாரு. உங்களோட கட்சிக்காரர், உங்களோட அமைச்சர், முன்னாள் அமைச்சரா அவர் கொலைகாரர் சொல்லிட்டு இவர் வந்து வாழ்த்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காரு. இவரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவ்வளவு டீசனா எதுக்கு இவ்வளவு ஹேண்டில் பண்ணணும்? எவ்வளவு மோசமான அவதூறு உங்களை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பொதுமக்கள்கிட்ட போய் விஜயோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கொஞ்சமே கூச்சம் இல்லாம நயினார் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நீங்க தரம் தாழ்ந்து கிடக்கும் நபர்களுக்கு நாம் ஏன் இவ்வளவு நாகரிக அரசியல் பேசணுங்கிறதா ஒரு திமுக கட்சியோட பார்வையாளனோட பார்வையாக இருக்கும் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பேசியதில் துளி கூட நியாயம் இல்லை. நீங்க உண்மையிலே அரசியல் பண்ணுங்க, நீங்க கவன தீர்மானம் பண்ணும்போது அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனா இன்னுமே வந்து விஜயை தூக்கிப்படுத்தி விஜய்க்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது தான் ஒரு குற்றவாளியோ என்று நினைத்துக் கொண்ட விஜய் கூட யோசிப்பாருங்க. சார் அவர் ஜான் கூப்பிட்டு சொல்றாரு, சார் பாருங்க சார் எடப்பாடி சொல்றாரு, நயினார் சொல்றாரு, நிச்சயமா சதி கோட்பாடு தான் சார் நடந்துச்சு. அப்ப அதையே வெளியே சொல்லல, ஏங்க கோர்ட்ல போய் சொல்லலாம்? அந்த கோர்ட்ல சொல்ல முடியாது, நம்ம இப்படி உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்க வேண்டியதா? இந்த டிராப்புக்குள்ள விஜயை சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமலேயே விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் புரிவதற்கு அவருக்கு யார் என்று சொல்லிக் கொடுப்பாருங்கிற பெரிய கேள்வியுமே இருக்கு. இதுல நீங்க சொன்னது போல இந்த ஒரு டிராப்புக்குள்ள மாட்டியிருக்காரு அப்படின்னு, ஆனால் அது தாவைக்காவுமே அதை ஃபீல் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அன்ஃபில்டர்ட் டிவிகேன்னு ஒரு பேஜ்ல, அந்த பேஜ்ல ஒரு லெட்டர் எல்லாம் இருக்கு. அந்த லெட்டர் வந்து விஜய் அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கு, 2 பேஜுக்கு இருக்கு. அது ஃபுல்லா படிச்சோன்னா என்ன தெரியுதுன்னா, உங்க கூட வச்சிருக்கக்கூடிய ஆட்களை வந்து தயவு செஞ்சு எல்லாத்தையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுங்க, அந்த ஆட்கள் எல்லாம் வேணாம், புதிதாக ஒரு டீமை வந்து இறக்கணும், உங்க கூட வச்சுக்கணும், இப்ப எங்க கூட இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு நீங்க களமாட முடியாது, தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய கடிதமாகத்தான் அதை பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து தவைக்கா பார்க்கிறதா, இல்ல தலைமை பார்க்கிறதா, விஜய் அவர்கள் பார்க்கிறாரா? திடீர்னு அலுவலகத்துக்கு போனா அங்க வந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து மாவட்ட செயலாளர்கள், கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்களை பார்க்கிறார்கள்னா செய்திகள் அபிஷியலா வரதை தாண்டி, அபிஷியலா வரதில்ல, கசிவிடப்படுது, அவ்வளவுதான். ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? உள்ளேயே அந்த இவ்வளவு கனத்த மௌனத்தோடு அதை பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பாலாஜி, இத நீங்க புரிஞ்சுக்கணும்னா தாவேக்கோடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர், நான் வந்து இணைய உலகம் மட்டும் சொல்றேன். நீங்க வந்து அந்த கட்டமைப்பு, மாவட்ட கட்டமைப்புக்குள்ள போல, பிசிக்கலா இருக்கிற கட்டமைப்புக்குள்ள போல இணைய ஸ்ட்ரக்சர் நீங்க புரிஞ்சுக்கணும். 3 விதமான குரூப்ஸ் வந்து, ஏன்னா நான் வந்து அங்கே பயணிச்சு இந்த பல நபர்களோட, அதாவது ஜெகதீஸ்வரன் இருந்த வரைக்கும் ட்விட்டர்ல டிஎம்ல யாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கேன் என்னைக்குமே. அதாவது பதில் தான் வந்து ரகசியங்கள் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஆதரவா அவங்க வந்து ஒரு குரலாக எப்பொழுதுமே நான் ஒழிச்சிட்டு இருந்திருக்கேன். அது ட்விட்டர்ல இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா வெளியில இருக்க நிறைய பேருக்கும் தெரியும். ஜெகதீஸ்வரன் கேள்வி கேட்டா அவங்க ஏதாவது விஜய்க்கு என்ன கேள்வி கேட்கணுமோ, புஷியானுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ, ஜான் என்ன கேள்வி கேட்கணுமோ, பல கேள்விகள் என்னிடம் வந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதலான ஒரு பதிலாக நான் எப்பவுமே கொடுத்துட்டு இருந்திருக்கேன். அந்த அடிப்படையிலையும் சொல்றேன். ஒண்ணு, அந்த கட்சியில ஒரு வருஷம் பயணிச்ச அடிப்படையிலையும் சொல்றேன். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, முழுக்க முழுக்க விஜயோடைய ஆதரவாளர்கள். இந்த விஜயோட ஆதரவாளர்கள் கேட்டீங்கன்னா விஜய்க்காக மட்டும்தான் நான் நிற்பேன். நான் புஷியானதுக்காக நிற்க மாட்டேன், ஜான் ஆரோக்கியசாமிக்கு நிற்க மாட்டேன், ஆதரவு நிற்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, புஷியானந்த் ஆரம்பத்துல இருந்தே அவர்களுக்கு பிடிக்காத நபராக. ஏன்னா இவரெல்லாம் பொதுச் செயலாளராங்க. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க எந்த கட்சிக்காரர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இவரெல்லாம் பொதுச் செயலர் வச்சுட்டு எப்படிங்க தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதே பார்வை அவர்களுக்கும் இருக்கிறது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர், இவர் வந்து டிக்கெட், பிளாக் டிக்கெட் விற்கிற ஒரு நபர். இந்த இயக்கத்தை வந்து கட்டமைப்பு ரீதியாக, அதாவது மன்றமாக இருக்கும் பொழுது கட்டமைப்பு ரீதியாக எஸ்ஏசி கொண்டு வந்ததை பயன்படுத்தி கொண்ட, இன்னும் சொல்ற எக்ஸ்பிளாய்ட் பண்ண ஒரு நபர், அவ்வளவுதான். சோ புஷியோட ஹேட்டர்ஸ் இவங்க சொல்லும் போது ஐ விஜய் சப்போர்ட்டர், புஷி ஹேட்டர்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன கேட்டீங்கன்னா ஜானுடைய ஆதரவாளர்கள். ஜான் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து நீ பாய்சன் குடினா பாய்சன் குடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். சார் பாய்சன் குடிச்சிட்டே சார், அடுத்து என்ன சார் சேகரமா செத்துருவோம், அந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கும். அது என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு வேலை பார்க்கும். அந்த ஜான் சப்போர்ட்டர்ஸ் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, புஷிய வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல புஷியையும் இந்த கட்சியை விட்டு காலி பண்றது ஜான் எவ்வளவு கடுமையா வேலை செய்தார்.
இந்த ஜான் சப்போர்ட்டர்ஸ் புஷிய காலி பண்றதுக்காக நிறைய அவர் எதிர்த்து எழுதுவாங்க, மறைமுகமா எழுதுவாங்க, ஃபேக் எடிட்ஸ்ல எழுதுவாங்க, இது மாதிரி ஒன்று எழுதுவாங்க. இதற்கு பிறகு புஷி ஆதரவாளர்கள் ஒரு குழு கிளம்பிடுச்சு. அந்த குழு யாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, நேற்று நிறைய ஒரு பக்கம் நீங்க பாத்துருக்கலாம், புஷி ஆனந்த் ஓடி போனதை வச்சு அவர் வந்து ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தை விமர்சித்து இருந்த ஒரு குரூப் இருந்துச்சு. இன்னொரு குரூப்ல தலைவர் வந்துட்டாண்டா அப்படி தலைவனுக்கு கண்ணுல ஃபயர் எல்லாம் போட்டு, நீங்க பிடில ஒரு தடவை ஒரு போட்டோ வந்துச்சு, அந்த போட்டோ எல்லாம் வச்சு என் தலைவர் வந்துட்டான், இனிமேல் யாரையும் தடுக்க முடியாது, என் தலைவர் வந்துட்டான் அப்படின்னு அவருக்காகவே வாழ்கின்ற, அதாவது இப்ப ஜானுக்காக வாழ்கின்ற கும்பல் மாதிரி புஷி வசம் பிடிச்ச கும்பல், அந்த மாதிரி கும்பல். சோ 3 விதமான கும்பல்களை நீங்க கும்பல் சொல்ற தவறான வார்த்தை இருக்கலாம். 3 விதமான குரூப்ஸை நீங்க பார்க்கலாம். ஒண்ணு விஜயோடைய ஆதரவாளர்கள், இன்னொரு ஜானுடைய ஆதரவாளர்கள், புஷியோடைய ஆதரவாளர்கள். சோ இந்த 3 ஆதரவாளர்களும் அப்போது மோதிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப விஜயோட உதாரணத்திற்கு பனையூர்ல வந்து இவரை நலத்திட்ட இது கொடுத்தாரு இல்லையா, இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள், தீப்பச்சித்திர மக்களை அழைத்து கொடுத்தாரு இல்லையா, அந்த நேரத்துல ஸ்பெசிபிக்கா என்ன எழுதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஜய் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஐடியா ஜானுடைய ஐடியா, புஷியோட ஐடியா என்று தெரிந்தவுடன் அவங்க விஜயும் சேர்த்து விமர்சிச்சு எழுதுனாங்க அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு யாராவது செத்து போனா பாடியை கொண்டு வந்து பனையூர் கொண்டு வாங்க, அப்பதான் அண்ணன் பாப்பாருன்னு எழுதுறாங்க. கடுமையா விமர்சிச்சு விஜய் விமர்சனம் எழுதுறாங்க. உடனே ஜான் என்ன உள்ள வந்து டெலிட் பண்ண ஒருத்தர் பேசி அந்த டெலிட் பண்றதுக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஜான் சில புரோக்கர்ஸ் வச்சிருக்காரு. அவங்க மூலியமா பேசுவார், அவங்க மூலியமா பேசியா ஜான் டைரக்டா கான்டாக்ட் போக மாட்டாரு, இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார், பட் டைரக்டா கான்டாக்ட் போக மாட்டாரு. எல்லாமே ஏஜென்சிஸ் தானா? ஏஜென்சிஸ் அவங்களுக்காக செயல்படுற புரோக்கர்ஸ். அந்த புரோக்கர்ஸை எப்படி ஏமாத்திட்டு இருப்பாருன்னா, உங்களுக்கு வந்து நான் மகளிர் தலைவி போஸ்டிங் கொடுக்குறேன், ஏன்னா ஒரு பெண் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மூலியமா இந்த வேலைகள் நடக்கும் சில நேரங்கள். இன்னொருத்தர் வந்து ஒரு ஐடி விங்ல ஒரு பையன் இருப்பாரு, உனக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்குறேன், உனக்கு இது கொடுக்குறேன், அது செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சு இந்த மாதிரி விஜய் எதிர்த்தோ இல்ல கட்சி எதிர்த்தோ ஒரு விமர்சனமான பார்வை வரும் பொழுது வேகமாக அந்த ஐடிஸை கூப்பிட்டு அவங்கள பேசி சமாதானம் பண்ணி இதை டெலிட் பண்ற வேலைகளை பண்ணுவாங்க. நீங்க இவங்களை இன்னுமே கிளீனா பார்க்கலாம். நீங்க வந்து இந்த ஐடி விங்ல பொறுப்புகள் எல்லாம் போட்டாங்க. இந்த விஜய் சப்போர்ட்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொறுப்புகள் யாருமே வாங்கியிருக்கவே மாட்டாங்க. உண்மையாகவே இந்த கட்சிக்காக நின்று இன்று கூட இந்த கடிதம் எழுதுறாங்க இல்லையா, அவர்களாகத்தான் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிக்கணும், இந்த கட்சி ஜெயிக்கணும். புஷி ஆனந்த் மோசமாக இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கார், ஜான் ஆர்கிசை மோசமா கட்சி நடத்திட்டு இருக்கார். பேசுவாங்க. அவங்க பேசி என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் எப்படியாவது காப்பாற்றணும், இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஜெயிக்கணுங்கிற உண்மையான அக்கறை உடைய ஓரளவுக்கு அந்த மாதிரியான குரூப் தான் அவங்க. இன்னும் சொல்ல போனா ஓரளவுக்கு இந்த சமூகத்தை பத்தி பார்வையும் அவர்களுக்கு இருக்கும். நீங்க வந்து புஷி எவ்வளவு அநியாயம் பண்றாரு, ஜான் எவ்வளவு அநியாயம் பண்றாரு, நம்ம சில விஷயங்களை திருத்திக்கணும், அண்ணா ஏன் பேசாம கேட்டிருக்காங்க இல்லையா, அண்ணா ஏன் பேசாம இருக்காரு, ஏன் ஒரு கனத்த மௌனம் இருக்கு, ஜான் ஆரோக்கியசாமி மாதிரியான ஒரு ஆலோசனை நீங்க எப்படி வந்து ஜெயிக்க முடியும், அவர் என்ன பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். புஷி ஆனந்த மறுபடியும் நீங்க அவர் ஓடி போன புஷி ஆனந்த கூட்டிட்டு வந்த பிறகு ஃபயர் ஓடுற குரூப் நீங்க ஏன் வந்து கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க, ஏன் வந்து கட்சியை சீரமைக்க மாட்டேங்கிறீங்க. நான் இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 12,500 கூட்டங்கள் ஏன் நடக்கலட்டு பல சேனல்களில் கேள்வி எழுப்ப ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த கேள்வி அதுல வந்திருக்கா, 12,500 கூட்டங்கள்னு மை டிவி ஆப் லான்ச் போது இவர் வந்து சொன்னாரா இல்லையா, புஷி ஆனந்த் சொன்னாரா இல்லையா, அதுல எத்தனை கூட்டங்கள் நடந்தது, எதுக்காக அந்த கேள்வி கேட்கிறோம்னா, அந்த கூட்டங்கள் நடந்தால் இந்த தாவேக்க ஆதரவாளர்கள், அந்த தாவேக்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவார்கள், ஒரு அரசியல்மயப்படுவார்கள். அவன்கிட்ட போய் அப்ப இதான நம்ம கொள்கை, இதான பெரியார், இதான காமராஜர், இதான வீரர்கள் வேளாட்சியார் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாம அவனை விஜய் விஜய்னு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா, அவன் வந்து அண்ணன் மெர்சல் படத்துல என்ன பேசினா தெரியுமா, அண்ணன் சுறா படத்துல எப்படி பாஞ்சு வந்தா தெரியுமா, இப்படித்தான் பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த நியாயமான கேள்விகளை அவர்கள் கேட்டுள்ளார்கள். ரொம்ப நியாயமான கேள்விதான். அவங்க இன்னும் சொல்ல போனா ஒரு மறுசீரமைப்பு கொண்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு குழுவாக அமைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் இப்படியே சொல்றேனே, ஒருவேளை ஜெகதீஸ்வரன் இன்று வந்து விஜயை விமர்சித்து பேசக்கூடிய நபராக இருந்தால், ஜெகதீஸ்வரன் ஏன் இந்த ஓரம் கட்டுப்பட்டே இருக்காரு, அவர் கொண்டு இந்த குழுவில் வைங்களேன்னு கூட கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நியாயமான ஒரு குரூப் தான். ஐயநாதன் ஐயா ஏன் வரட்டி விட்டீங்க, ஐயநாதன் ஐயா வரணும், இல்லைங்க ஏன் பத்திரிகையாளர் சந்திக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூப்பாகத்தான் அவர்கள் வந்து எப்பொழுதுமே செயல்படுவாங்க. இந்த கட்சி ஜெயிக்கணும், அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான், விஜய் ஜெயிக்கணும், விஜய் தோற்ற கூடாது. அவங்க யாரு அப்படி எழுதக்கூடிய ஆட்கள் யாரு, அவங்களுக்கு பேர் இல்லையா, அவங்க என்ன டீம்ல பேரெல்லாம் அதான் நான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து இந்த 3 குரூப்ல பேசியிருக்கேன். நான் இந்த 3 குரூப்ல இருக்கிற நீங்க பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய, நீங்க வந்து என்கிட்ட வந்து ஏன்னா நீங்க ஜான திட்டுறீங்க, ஏன்னா காரணம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்காரு, அவர் தூக்கவே முடியாதானா, அவர் நம்ம காலி பண்ணவே முடியாதானான்னு கேட்கிற நபர்கள் இருக்கிறாங்க. ஆதரவு வந்துட்டாருன்னா ஆதரவு வந்த பிறகு எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், எல்லா பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறோம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த குரூப்புக்கு ஒரு பேர், அந்த குரூப்புக்கு ஒரு பேர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான், அவங்க பொறுப்பு வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்க அவங்க இப்படி பார்க்கலாம், பொறுப்பு வாங்காத ஒரு நபராக இருப்பார். நீங்க வந்து கீழே ஐடி விங் தஞ்சாவூர், ஐடி விங் திருவாரூர், ஐடி விங் சென்னை எப்பெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. டிவிக்கு சப்போர்ட், சிம்பிளா டிவிக்கு சப்போர்ட் மட்டும் போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே விஜய் ஜெயிக்கணுங்கிற மனப்பூர்வமா நம்புறாங்க. ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடிதத்தை எல்லாம் விஜய் ஒருவேளை அவர் கவனத்திற்கு போகுமா அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல நடக்கிறத கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில விஷயங்களை ஜான் தான் எடுத்து கொடுக்குறாரு.
உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடியோ பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பல மக்கள் பாக்குறாங்க, விஜய் இந்த வீடியோ பாப்பாரா? ஜான் ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க சார், ஜெகதீஸ்வரன் திமுக கைக்கூலி சார், அவர் பேசுறத பார்க்க வேண்டாம். அப்படியே ஜான், ஓகே ரைட் விட்டுலாம் சார். ஆர்கே பத்திரிகையாளர் முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு, நம்ம நினைப்போம் ரொம்ப ரொம்ப தேவையான கருத்தை பிடிச்சி சார். அவர் திமுக சார், அவர் போய் சார் நீங்க பாக்குறீங்க, அப்ப யாரு சார் பாக்கணும்? 400 பேர் செட் பண்ணி அமைச்சிருக்கேன், அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா போதும். சோ இந்த கடிதம் எல்லாம் விஜய்க்கு போகுமா இல்லை அதை மீறி ஒருவேளை விஜய் பார்த்தாரு வச்சுக்கலாமே, விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? விஜய் நடவடிக்கை எடுத்திருந்தால் என்னைக்கோ எடுத்திருக்கணும். உண்மையிலே சாரி டு சே, அந்த பசங்க வந்து உண்மையிலே ஆதங்கத்தை கொட்டிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆதங்கத்திற்கு என்னைக்குமே வடிகால் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா அடுத்ததாக ஒரு பதிவு போறான்னு வச்சுக்கங்களேன், அதுல நீ திமுக கைகூலியா, நீ 200 ரூபாய் ஊப்பியான்னு ஆரம்பிச்சிருவாங்க. கட்சி நிர்வாகிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா ஒரு 5 நாட்களா, ஒரு கடந்த ஒரு வாரமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 2-3 நாட்கள்ல வந்து கரூர் போறாரு, மீண்டும் களத்துக்கு வர போறாரு அப்படின்னு மீண்டு வான்னு ஒரு வாரமா மீண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ எப்பதான் கரூருக்கு போக போறாருன்ற பெரிய கேள்வியே வந்துருச்சு. இன்னும் முடிவெடுக்க முடியல. அப்போ என்னதான் ஒரு கட்டமைப்பு ரீதியாகவே வந்து நிர்வாகிகளும் சோர்ந்து போயிடுவாங்கல்ல. சோர்ந்தாலே போறாங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து விக்ரமன் இன்னும் சொல்ல போனா விக்ரமணி மாநாட்டுக்கு முன்னாடியே ஏன் நம்ம அதை பேச மாட்டேங்கிறோம், அதான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்க உடனே சொல்றேன், தம்பி கட்சியில வந்து மாநாடு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு எல்லா விஷயம் நிலைப்பாடுகள் எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. நான் வந்து எவ்வளவோ வந்து வெளியே போறவங்கள உட்கார வச்சு, தம்பி வெளியே போகாத, ஆதரவா இருக்கு நம்ம கட்சி அப்படிலாம் சொல்லி எவ்வளவு பேர் உட்கார வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலத்துல நடந்ததெல்லாம் உண்டு. ஆனா நீங்க என்ன கேட்டீங்க, விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஒவ்வொரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், பசங்க ரொம்ப குஷியா இருக்கும், தலைவர் பறந்தூர் போயிட்டா இருப்பா, இனிமேல் நம்மளோட கடை அரசியல் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாகி போடுவாங்க, ட்வீட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனா தலைவர் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவார், அவ்வளவுதான். ஐயோ தலைவர் காண போயிட்டாரு, என்ன பண்றது? அவன் மறுபடியும் மண்டை செய்ய ஆரம்பிச்சான், ஐயோ தலைவா வா தலைவா, ஏன் தலைவா அப்படி இருக்க? சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவானே, தயவுசெய்து நீ படத்திலே நடினே, லியோ 2 லோகஸ் கலந்து கூட லியோ 2 ஸ்டார்ட் பண்ணனே, நீ இப்படி அரசியலுக்கே வராதனே, நான் உங்கள்கிட்ட என்னமோ எதிர்பார்க்கிறோம், நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு பேசக்கூடிய ஐடிகள், ஓப்பனா பேசக்கூடிய ஐடிகள் இருக்கிறாங்க. சோ அதனால ஏன் பிரச்சனை கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது. அவங்க எப்படி பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க, ஓகே விஜய்க்கு 12 இருக்கு, 13 இருக்கு, 14 இருக்கு, வேலையே செய்யாத விஜய்க்கு 10-14 இருக்குன்னா வேலை செஞ்சாருன்னா அவர் சிஎம் ஆயிடுவாரு. அதுதான் அவங்களோட ஆதங்கம். இது அவங்க பிலீவ் பண்றாங்க. இந்த பர்சன்டேஜ் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் வேலையே செய்யல, இன்னும் சொல்ல நெகட்டிவான பல விஷயங்களை செய்றீங்க, உங்களுக்கு மோசமான கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, உங்களை சுத்தி மோசமான ஆட்கள் வச்சிருக்கீங்க. இத்தனை ஆட்கள் இருக்கும் பொழுது விஜய்ங்கிற ஒற்றை முகத்திற்காக இந்த மக்கள் வந்து இவ்வளவு கூட்டமாக அலையாக வருகிறார்கள் என்றால் நீங்க ஏனை கொஞ்சம் வேலை செய்ய மாட்டீங்க? நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன, வந்து களமாடுங்க, கள அரசியலுக்கு வாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ணுங்க, உங்க கேண்டிடேட்ஸ் யாரும் கேண்டிடேட் செலக்ஷன் நோக்கி போங்க. ஏன்னா ஏற்கனவே கட்டமைப்புல கோட்டை விட்டீங்க, மாவட்ட செயலர் மாத்த முடியாது. இன்னொரு மாவட்ட செயலர் யாருக்கு விசுவாசியா இருப்பான்? என்னைக்குமே புசியான வந்து விசுவாசியா இருப்பான். நீங்க அவன் பாருங்க, அந்த மாவட்ட செயலர் யாருக்காவது ஒரு சிறு துளியாவது அவங்களுக்கு ஒரு ரிமோர்ஸ் இருக்கா? எந்த மாவட்டம் இருந்து ஒரே மாவட்டத்தில் மட்டும் ஒரு கடிதம் வச்சாங்கன்னு நினைக்கிறத தாண்டி இருக்கின்ற மொத்தம் 114 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. ஆனா அந்த கடிதத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கு, இன்னும் மாவட்ட செயலர்கள் இன்னும் 6 மாவட்ட செயலர்கள் போடாமே இருக்கு இந்த கட்சி. அந்த 114 மாவட்ட செயலர்கள்ல எத்தனை மாவட்ட செயலர்கள் இதை இறந்து போன மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு போஸ்டர் வச்சு கண்ணீர் அஞ்சலியாவது நீங்க செலுத்துறீங்க? ஆனா புஷியானந்த் வந்தாருன்னு உடனே வேகமாக நம்ம போய் அட்டனன்ஸ் போட்டணும்ப்பா. ஏன்னா தலைவர் வந்து, ஏன்னா புஷியானந்த் யோசிக்கிறதால நோட் பண்ணுவாங்க, நீங்க வந்து அவர் பிறந்த நாளுக்கு யாரு போனா யாரு போறது, நீ ஏன்டா வரலன்னு கேட்பாரு அவர் அந்த மாதிரி ஆளானு. புஷியானந்த் நிறைய பேருக்கு எனக்கு கேட்டீங்கன்னா அவருடைய அந்த ஒரு கன்னிங்கான புத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க இந்த 114 பேர்ல ஏன் 6 பேர் போடலங்கிறது ஒரு கதை இருக்கு, ஏன் சில மாவட்டங்கள போடாம இருக்காங்க கதை இருக்கு. நான் எக்காலத்திலும் போட மாட்டேன், எனக்கு வந்து ஒரு பழிவாங்க உணர்ச்சி அதிகமாக புஷியானந்த் இருக்கு, என்னைக்குமே அவர் இருக்கு, அதெல்லாம் அவர் செய்யக்கூடிய நபர். ஆனா அந்த புஷியானந்த் வேகமா போய் யாரு முதல்ல அட்டனன்ஸ் போடுறது, சேலம் மாவட்டமா, அம்பத்தூரா, இல்ல வந்து இங்கிட்ட இருக்கிற வட மாவட்டங்களா, தென் மாவட்டங்களா, நம்ம போட்டி போட்டு அண்ணாண்ட போட்டோ வாங்கி சிரிச்சு போட்டோ போட்டு அவருக்கு மறுபடியும் துண்டு போட்டு சால்வ போட்டு அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட சரி பண்ணிடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நீ ட்விட்டர்ல எல்லாம் என்னதான் பசங்க சொல்ற கதறு, என்னதான் கதறினாலும் புஷியானந்த் அவனால எதுவுமே செய்ய முடியாது. விஜய் என்ன செஞ்சிருவார், என்ன சொல்ல போனா புஷியானந்த் வந்து வெளியே போங்க புஷியானந்த், நீங்க தான் அதுக்கு காரணம் சொல்லி சொன்னா புஷியானந்த் ஒட்டுமொத்த கட்சியும் கூட்டிட்டு போயிடுவார், வாங்கடா மாடு சேவை வாங்கடா கிளம்பலான்ருவார். அப்ப விஜய் என்ன பண்ணுவார் தனி? ஏற்கனவே அதனாலதான் வந்து யார்கிட்ட கான்டாக்ட் பண்றது கூட பின்பற்றி வந்தவர்கள் தானே இந்த மாவட்ட செயலாளர்கள் இல்லையா? ஆனா விஜய் எப்ப அவங்களோட கான்டாக்ட்ல இருந்தாரு? நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, நீங்க ஸ்டாலின் அவர்களை ஏதாவது ஒரு மாவட்ட செயலர் பார்க்கணும்னு நினைச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல போன்ல தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சா எவ்வளவு நேரத்துல தொடர்பு கொள்ளலாம்? மாவட்ட செயலர் போன் முதலமைச்சர் எடுத்துருவாரா? மேக்ஸிமம் பிஏட்ட கேட்பாரு, ஏன்னா அண்ணன் ஃப்ரீயா இருக்காங்களா, பிஸ் தளபதி எந்த இருக்காங்க, ஃப்ரீயா இருக்காங்க, போன கொடுங்க பேசி முடிஞ்சுதா? விஜய்க்கு அந்த ரீச் அவுட் பண்ண முடியுமா? ஒண்ணுமே இல்லாத, நான் சொல்ல கவுன்சிலராக கூட இல்லாத, முதலமைச்சராக இல்லாத, அமைச்சராக இல்லாத, எம்எல்ஏவா கூட இல்லாத விஜயை ஒரு மாவட்ட செயலர் நினைத்தால் ரீச் அவுட் பண்ண முடியுமா? ரீச் அவுட் பண்ண முடியாது.
இல்ல மாவட்ட செயலாளர் பேசாத ஒரு தலைவர் எப்படி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும்? அதுதான் நான் சொல்றேன் பாலாஜி, அதான் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து நான் ஏன் நான் பல தடவை சொன்னேன்னா, நீங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு ஏன் கேள்வி எழுப்பினேன்னா, உங்களோட மாவட்ட தலைவரோட நீங்க தொடர்புக்கே போக மாட்டேங்கிறீங்க. நீங்க நல்ல ஒரு காட்சி நல்லா யோசிச்சு பாருங்க. விக்கிரவாண்டியில மாநாடு முடியுது. விஜய் வந்து அவர் கையில அந்த பைபிள், குரான், அப்புறம் பகவத்கீதை இருந்துச்சு நினைக்கிறேன், இன்னொரு சீல்டு மாதிரி இருந்துச்சு. முடிச்ச உடனே எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து போற அந்த காட்சியை நீங்க பாத்துருக்கலாம். இங்க புஷியானந்த் நிக்கிறாரு, எல்லாம் அப்ப மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படவர் எல்லோரும் சேர்ந்து அவரை தூக்கி கொண்டாடுறாங்க. இது நடந்ததா இல்லையா? அப்போ ஒரு தலைவருக்கும் ஒரு மாவட்ட செயலருக்குள்ள கேப் நீங்க அந்த இடத்துல ரொம்ப வெட்ட வெளிச்சமா பார்க்கலாம். விஜயோட பாடி லாங்குவேஜ்ல இருந்தும் இது நடந்துச்சு. நான் மதுரை மாநாட்டை ஒரு மாற்றம் பார்த்தேன். விஜய் அதை கொஞ்சம் உணர்ந்தாருங்கிறது தெரியல. வந்த உடனே எல்லா மாவட்ட செயலருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா கை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா மறுபடியும் முடியும் போது கிளம்பி போயிட்டாரு. வேகமாக எல்லாரும் புஷியானந்த் கட்டி பிடிச்சு சில புத்தகம் எல்லாம் கொடுத்தாரு. தேனி மாவட்டத்தில் நினைக்கிறார், புத்தம் கொடுத்தாரு, சாதிச்சுட்டோம் நம்ம அப்படிங்கிற புத்தம் கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கும் மாவட்ட செயலருக்கும் உள்ள கேப் ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, புஷியானந்த் வேண்டுமென்றே உருவாக்குகிறார் ஒன்று. அதை உடைப்பதற்கு விஜய் என்ன செய்தார்? ஆமா, புஷியானந்த் இப்படிதான் பண்ணுவாரு, உன்னை ரீச் அவுட் பண்ண விட மாட்டாரு. நீ தலைவரோட நேரம் போயிட்டீங்கன்னா, தலைவரோட பிரச்சனைகளை கொண்டு போயிட்டீங்கன்னா, அப்ப நான் வந்து அந்நியம் ஆயிடுவேன் அப்படிங்கிறது புஷியானந்துக்கு தெரியும். அதனால அவர் எப்பொழுதுமே செய்ய மாட்டார். ஆனா இதை உடைத்திருக்க வேண்டிய விஜய் 114 நம்பர் வச்சுக்கிட்டு சேலம் என்னையா பண்ற, உடசனை என்னையா பண்ற, தென்சென்னை என்னையா பண்ற, தனசர் அரசியல்னா என்ன? நான் வீட்டை சும்மா மாடிச்சு என்னப்பா மக்கள் என்னப்பா பாக்குறாங்க, நம்ம நல்ல பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, கரூர் சம்பவத்தை பத்தி மக்கள் என்னப்பா நினைக்கிறாங்க, நீ என்னப்பா நினைக்கிற, கரூருக்கு நம்ம உடனே போகணும்னு நினைக்கிறியா, 40 நீ போறியா? இதுதானே அரசியல். இந்த அரசியல சொல்லி தரதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஊரை மாத்திட்டு இருக்கான். அவன் வந்து ஜான் என்ன ஜான் பண்ணணும், ஜான் பல்லோட ஜான் பாத்ரூம் போலாமான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது எப்படிங்க அரசியல் ஆகும்? அது சுயமாக நீங்கள் முடிவெடுக்காத வரை நீங்கள் தலைவராக ஆகவே முடியாது. உங்களுக்கான சுய முடிவுகள் என்பது வேண்டும். இந்த கட்சியுடைய, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கட்சியோட டைரக்டர், ப்ரொடியூசர், இசையமைப்பாளர், உங்களுக்கு புரிந்த மொழியில சொல்றேன், நடிகர், எல்லாமே நீங்க தான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கெஸ்ட் ரோல் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. எஸ்ஐ சார் படம் எடுக்கும்போது தம்பி ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போறியான்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இன்னைக்கு கெஸ்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. அந்த கெஸ்ட் ரோல் நான் சரியா பண்ணா போதுமானது. அதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. நான் தான் ஆள் நியமிச்சிருக்கேன், காசு கொடுத்திருக்கேன், புஷியானந்தன் ஒருத்தர் வச்சிருக்கேன், வெங்கடன் ஒருத்தர் வச்சிருக்கேன், இவங்க வச்சிருக்கேன், அவர் வச்சிருக்கேன். அப்புறம் நான் அப்படின்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் இந்த கட்சி எப்படி டேக் ஆஃப் ஆகும்? அது டேக் ஆஃபே ஆகாது. அது இன்னுமே உணர மாட்டாங்க. இந்த கடிதம் வந்ததுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுமா? மாற்றம்லாம் ஏற்படாது. நீங்க கேட்டீங்களா கரூர் ஏன் இன்னும் போகல? ரொம்ப சிம்பிளான கேள்வி. அந்த பசங்க கரூர் ஏங்க போகல? நீங்க மோசமான கடிதத்தை எழுதி ஒரு பர்மிஷன் லெட்டர் ஒன்று கொடுத்தீங்க. சரி, காவல்துறை அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க நமக்கு தெரியாது. அதையும் யாராவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தகவல் சொல்றாங்க இல்லையா, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தகவலை கசி விட்டாதான் நமக்கு தெரியும். தகவல் கசிந்த பின்னர் காவல்துறை ஒருவேளை இல்லங்க இவ்வளவு ரூல்ஸ் போட்டலாம் உங்களுக்கு யாருக்கும் நான் சீன அதிபர் கூட கொடுத்தது இல்ல, உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்கன்னா அடுத்து கோர்ட்டுக்கு போங்க, அடுத்து அந்த ப்ராசஸ பாருங்க. இல்ல நீங்க போங்க, நீங்க நைட்டோட நைட்டா கிளம்பி போங்க. நீங்க ஸ்டோனில பார்க்க போனீங்க, நீங்க பிரச்சனை என்னன்னா நீங்க போகணும்னு நினைச்சா போகலாம், நீங்க மீடியாவை கூப்பிடாம போகணும்னு நினைச்சா போகலாம். ஆனா நீங்க நான் போற செய்திகளை மீடியா கசிய விடணும்னு நீங்க வேலை பாக்குறீங்கல்ல, அங்கதான் சிக்கல். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு விஜய் நினைச்சா நைட்டு போடாம போகணும். ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விஜய் வந்தது யாருக்கும் தெரியாது, எத்தனை மணிக்கு வந்தாரு யாருக்கும் தெரியாது. முதல் நாள் சாயந்தரம் 4 மணிக்கு வந்தாரு, எனக்கு தெரியும். எப்படி வந்தாரு? செய்திகள் வந்துச்சா? விஜய் கிளம்பிட்டு செய்திகள் வந்தா? வரல இல்ல. எப்படி அதை கட்டுப்படுத்தினாங்க? ஆனா நீங்க திருச்சிக்கு போறது உங்க வீட்டுல இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எப்படி தெரியுது? அப்ப நீங்க கூப்பிட்டு சொல்றீங்க, தம்பி வீட்டு வாசலுக்கு வந்து நில்லு, கேமரா தூக்கி உன்னால ஹைட் உனக்கு பத்தாது, ஒரு கீழே ஒரு ஆள் உனக்கு பிடிச்சுக்கிட்டோம், மேல தூக்கி நில்லு நீங்க நிக்க வைக்கிறீங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க தகவல் கசிய விட்டுறீங்க, பாப்பாங்கிறீங்க. ஏங்க நீங்க இதுக்கு நடுவுலயே வளைஞ்சு இந்த மிலிட்டரி ஸ்கூல் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷன் நடந்துச்சு பரங்கிமலையில இந்த கட்சிக்கு வந்த பிறகு. அது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் போட்டோ வந்த பிறகுதான் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. அப்ப நம்ம யோசி, ஏன் ஒரு தள்ளுமுள்ளு நடக்கல, ஒரு இதுவும் நடக்கல, எப்படி அவர் ரொம்ப சுலபமா போனாரா இல்லையா? விவேக் பாடலாசிரியருடைய வளைகாப்புக்கு போனார் நினைக்கிறேன். எப்படி போனார்? கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டுக்கு பொங்கல் விழாவுக்கு எப்படி போனார்? இதெல்லாம் வந்து ஏன் போயிட்டு வந்த பிறகு போட்டோஸ் ரிலீஸ் ஆகுது? இது மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் திட்டமிட்டு இந்த வேலைகளை உங்களுடைய ஆட்கள் செய்கிறார்கள். விஜய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நைட்டு நினைச்சாருன்னா ஓவர் நைட்ல யாருக்கும் சொல்லாமல், நீங்க பெரியார் சிலைக்கு மாறப்பட்டார் இல்லையா, யாருக்குமே தெரியாது. ஒரு 2 செய்தி சேனல், அதையும் கடைசி நேரத்தில் 2 செய்தி சேனல் மட்டும் பக்கத்துல வாயால் கூப்பிட்டு அவங்க லீக் பண்ணி விட்டாங்க, அது ஒரு விஷயம். அதை தாண்டி ஊடகங்களால் அப்படியே கதறால எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்க யாருக்கும் முதல்ல தெரிய நியூஸ் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு நைட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போகலாம், கரூர்ல போய் உட்காரலாம், நைட்டோட நைட்டா எல்லா வீட்டுக்கும் நீங்க போகலாம். மக்களோட வீட்டை கதவை தட்டுங்க. உங்களை என்ன சார் 12 மணிக்கு வர்றீங்க வேணாம் சொல்ல போறாங்க, கட்டி பிடிச்சி அழுதுதான் போறாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, ரொம்ப நன்றி தான் சொல்ல போறாங்க. போங்க, காசு எடுத்து கொடுங்க, எந்த மீடியாவுக்கும் சொல்லாதீங்க,
நீங்க தனிப்பட்ட முறையில் போட்டோ எடுக்க நாளைக்கு வீடியோ தெரியும், நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கங்க, நாளைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கங்க. உங்களோட நோக்கம் என்ன? மக்களை சந்திக்கணுங்கிறது தானே. மீடியா திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விஜய் மறுபடியும் சேர தேசத்தில் கிளம்பி விட்டா, சேர தேசத்தில் இன்று எத்தனை கொலைகள் செய்யப்படுறாங்க யாரும் பேச போறது கிடையாதுல்ல. அப்போ நீங்க இதை செய்ய வேண்டியதானே. நீங்க உங்களுக்கு எது தடுக்குது? போங்க சார், உங்களால் முடிந்து நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா முடியும். சுத்தி இருக்கிற மோசமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த குப்பையான ஆட்கள் எல்லாம் பேச்ச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை அவங்க பனையூர்லையும் நீலாங்கரையும் தான் உட்கார வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படியேதான் நடந்துகிட்டு இருக்கும். சுயமாக முடிவெடுக்க விஜய் துவங்கினாள் என்றால் மாற்றம் வரும். இதுல நிஜமாகவே தவைக்கு ஆதரவாளர்கள், விஜயனுடைய ஆதரவாளர்கள், விஜய் சிஎம் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஆதுங்கப்படுறது ஓகே. ஆனால் வெளியில இருந்து ஒரு வக்கீல்கள், டாக்டர்கள் பலருமே விஜய்க்கு ஆதரவாக பேசுறது. இப்போ ஒரு வக்கீல் சத்யான்ற ஒரு வக்கீல் நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறேன், நான் உங்களுக்கு சட்ட ரீதியாக கவுன்சிலிங் எல்லாம் நான் கொடுக்குறேன், நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி வராரு இல்லையா, அவருக்கான ஆதரவுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நமக்குன்னு ஒரு தனியான கொள்கை இல்லை என்பதை தாவேக்காவை தவிர மற்ற அனைவரும் புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறேன். கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை எதன் வசம் வழிப்படுத்த முடியும், வசப்படுத்த முடியுங்கிற வேலைகளை சிலர் செய்துள்ளார்கள். சத்யா எனக்கு உண்மையில நான் முதல்ல சொல்ல, சத்யா நல்ல நண்பர், சத்யா நானும் நல்ல நண்பர்கள். நாங்க ரொம்ப காலமாக சில இயக்க பணிகள்லாம் சேர்ந்து பார்த்திருக்கிறோம். அவர் கொஞ்ச நாள் பாஜக சைடு போயிட்டார். அவர் ஒரு சமயத்துல இல்ல பாஜக தான் நமக்கு சரியான கட்சியாக இருக்குன்னு பாஜக சைடு போனாரு. பாஜக ரெப்ரசென்ட் பண்ணி ஊடகங்களை தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருந்தார். நிறைய கான்ட்ரோவர்சிஸ் நிறைய போச்சு. அதற்கு பிறகு அவர் சிஏ அடிப்படையில் ஒரு சிஏ, நல்ல ஒரு ஆடிட்டர். அதுக்கு பிறகு இப்ப லாயரா மாறி இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இப்ப எப்படி யோசிப்பாரு? அவர் ஒரு கொள்கை இல்லாத கூட்டமாக இருக்கிறது. அந்த கூட்டத்தை நம்ம என்ன நம்ம அரசியல் சொல்லிக் கொடுக்கிறோம் இல்ல லா சொல்லிக் கொடுக்கிறோங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாஜகவோட கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கலாம். நான் இதுல சத்தியமான எந்த தவறு சொல்ல முடியாது. நண்பர்களாக மட்டும் எல்லோரும் இதை முயற்சி செய்வார்கள். இன்னும் சொல்லப்பட திமுக கூட முயற்சி செய்யலாம், தவறு இல்ல. திமுக லாயர் கூட நாங்க சொல்லி தரோம்ப்பா, நாங்க அரசியல் சொல்லி தரோம், நான் பெரியாரை பத்தி கிளாஸ் எடுக்கிறேன்ப்பா, நான் காமராஜர் பத்தி கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாருமே எடுங்க. ஏன்னா இது கொள்கை இல்லாத கூட்டமாக போய் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது கொள்கை சொல்லிக் கொடுக்கிறது ஒரு தவறான விஷயமாக நான் பார்க்கலாம். இதுதான் ஆபத்து. ஆனா நீங்க ஒரு பக்கம் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உங்களை இந்த மக்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இருந்தீங்கன்னா எல்லோரும் பூந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யத்தான் செய்வார்கள். அதில் அவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, பயனும் இல்லை. இப்ப நம்ம முன்பே பேசினது மாதிரி எடப்பாடியும் நயினாரா நாகேந்திரன் அவர்களும் வலிந்து விஜய்க்கு தவைக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களும் ஒரு எதிர்கட்சி, நாங்க எதிர்கட்சிகளாக நாங்க ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய இயக்கம் அதிமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் தவைக்கா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் வெளியில இவர்கள் நினைத்ததை போல என்டிஏக்குள்ள அவர் வர போறாரா, அதுக்கான வார்த்தைகளை அவர் பேச போறாரான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி நிஜமாலுமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிசைட் பண்ணிட்டாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த டெசிஷனை எனக்கு தெரிந்து விஜய் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னுமே சொல்றேன், விஜய் அவர்களுக்கு பாஜக பக்கம் போவதில் விஜய் நம்ம மறுபடியும் சொல்லக்கூடாது, இந்த ஜான் போட்டு ஜான் அவர்களுக்கு பாஜக பக்கம் போவதில் ஏற்பு இல்லாமல் தான் இருக்கும். எனக்கு நான் சொல்றேன் இல்லையா, ஜான் மேல நான் எவ்வளவு விமர்சனங்கள் செய்தாலும் பாஜக பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையாக அவருடைய புரிதல். அவர் இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி கூட போகலாம் ஒரு காலத்து, அது கூட தப்பு இல்ல, காங்கிரஸ் கூட போகலாம். ஆனா என்னைக்குமே பாஜக கூட போகக்கூடாது அவருடைய நினைப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த டிராப்ல போய் சிக்கிட்டாங்க. இந்த சிபிஐங்கிற டிராப்ல போய் நீங்க சிக்கிய பிறகு உங்களால அந்த முடிவுகளை எடுக்க முடியுமா? நான் சொல்றேன், நீங்க நல்லா ரெண்டு கம்பேர் பண்ணுங்களேன். கோர்ட் ஒரு எஸ்ஐடி அமைத்தது. அந்த எஸ்ஐடியில் அந்த எஸ்ஐடி தலைமை தாங்குகிற அஸ்ராதாக் அவர்களோ, இந்த ஆணையத்தை தலைமை தாங்குகிற அருணா ஜெகதீசன் அவர்களோ விஜயை அழைப்பார்களா என்றால் கூட எனக்கு சில சந்தேகம் இருக்கு. அந்த கேஸ்ல அவர் A1 A2 கூட இல்ல எதுக்கு அடைச்சுக்கிட்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட அவங்க செய்திருக்கலாம். அடுத்ததாக ஒரு மாதத்தில் விஜய் நான் புதுக்கோட்டையில கூட்டம் பரப்புரை பயணத்தை ஆரம்பிக்கிறேன், முதலமைச்சர் என்ன சொல்லுவாரப்பா, கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருங்கப்பா, நம்ம மேலேயும் சில விமர்சனம் வைக்கிறாங்க, அதனால எவ்வளவு மேக்சிமம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்கப்பா. அப்போ விஜய்க்கான ஃப்ரீ ஹேண்ட் எல்லாமே தமிழ்நாடு அரசும் கோர்ட்டும் கொடுத்த அந்த எஸ்ஐட்ல இருந்தது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இவள் அவசரமாக போய் என்ன பண்ணாங்க, சிபிஐ தலை கொடுத்துட்டாங்க. நீங்க இதே மாதிரி சிபிஐ நம்ம சொல்ல முடியுமா? சிபிஐ விஜய் சம்மன் பண்றாங்க, புஷியானந்த் சம்மன் பண்றாங்க, அந்த மாவட்டத்துல சம்மன் பண்றாங்க, அதெல்லாம் வர முடியாதுங்க, எங்க தலைவர் வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா? சோ நீங்க இப்ப சிபிஐ திடீர்னு சம்மன் பண்றாங்கன்னா இவர்கள் எல்லாம் போய் தான் ஆகணும். இல்ல சார் வர முடியாது சொல்ல முடியாது. சிபிஐ ரெக்கார்டிங்ஸ் கேட்டாங்கன்னா ரெக்கார்டிங் கொடுத்துதான் ஆகணும். சோ அதை வச்சு சிபிஐ மிரட்ட மாட்டாங்க. விஜயோட வார்த்தைகளே சொல்றேன், சிபிஐ ஒன்றிய அரசோட கூண்டு கிளியா இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ அதை பயன்படுத்தி இவர்களை தம்பி அமித்ஷா போய் பார்த்துட்டு சொன்னா பார்த்துட்டு தான் வரும். என்ன பண்ண முடியும்? இல்ல அதை பார்க்க முடியாது சொல்லுவீங்களா? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறோம்ப்பா. என்ன சார், சிபிஐ நாங்க எங்களுடைய விசாரணை இதுல பார்க்கும் பொழுது நீங்களே குற்றவாளி நாங்க உணர்றோம்,
ஏன்னா நீங்க எல்லாம் காலத்தை போயிருக்கீங்க. சிபிஐக்கு மாறி இருக்கு, சிபிஐ கட்டுப்பாட்டுல நம்ம இருப்போமோன்ற பதற்றம் துளி கூட தவைக்க தரப்புல இருந்து இருக்கிறத பார்க்கவே முடியல. ஏன்னா உடனே வந்து வெளியில வராங்க, ஸ்பீட் கொடுத்து கொண்டாடப்படுது, ஜாமீன்ல வெளியில வர்றாங்க, மாலை போட்டு வரவேற்கிறாங்க, தலைமறைவாக இருந்தவர் வெளியிலே வர்றாரு, கொண்டாட்ட மனநிலையோடு தானே இருக்காங்க தாவைக்கா. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிபிஐ எப்படி இருக்கும், ஒரு எஸ்ஐடியோட விசாரணை எப்படி இருக்கும், இன்னும் சொல்ல போனா ஒரு அடிப்படையாக காவல்துறையில் எப்படி அனுமதி வாங்குவதுங்கிறதுலே உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நீங்க வந்து விஜய் வராங்கிறனால கிரீன் கார்டு கொடுங்க, ஜீரோ டாலரன்ஸ் கொடுங்கன்னு. ஏன்னா ஜானுமே வந்து என்ன பண்றாரு, அவருக்கு வந்து தெரிஞ்ச போலீஸ் அதிகாரி சார் லெட்டர் எழுதி கொடுங்க சார் இப்படிதான் கேட்பாரு தவிர அவருக்கு சுயமா யோசிக்க மாட்டார். சிம்பிளா சார் வர்றாரு, பர்மிஷன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய்மொழியாக சில விஷயங்களை நீங்க காவல்துறை கொண்டு பேசலாம் சார், கட்சிக்காரன் கொஞ்சம் அண்ணாம பாத்துக்கங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உரமா ஒதுக்கி விடுங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா கட்சிக்காரன் வந்து அடி அப்படின்னு சொல்ற அளவிற்கு நீங்க ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறீங்கிறதா அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. அப்போ இவர்களுக்கு சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும், சிபிஐ என்னென்னலாம் கேட்பாங்க, விஜய் சம்மன் பண்ணா என்ன கேட்பாங்க, எதுவுமே தெரியாது. சரி, இது வரைக்கும் கோர்ட்டுக்கு பல பேர் போயிருக்காங்களா? இல்லை. அதனால சொல்றேன், இந்த கட்சியில நீங்க வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் தெரியாது, காவல் நிலை எப்படி செயல்படும் தெரியாது, ஏதாவது ஒரு அரசாங்க அலுவலகம் ஏதாவது எப்படி செயல்படும் தெரியுமா? தெரியாது. ஆனா நான் சிஎம் ஆக போறேன். எத்தனை அரசாங்கங்கள், எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கல்வியில என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. உயர்கல்வினா என்னன்னு தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியல. ஆனா நான் சிஎம் ஆக போறேன். ஏன்னா எல்லா நிக்க போறது உங்க விஜய். தயவு செய்து வந்து பேப்பரை படிங்க, இஷ்யூஸ பாருங்க, உங்க ஊர்ல என்ன நடக்குதுங்கிறத கத்துக்கங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. ஏன் போராடுங்கன்னு சொல்லி சொல்றோம்னா, நீங்க போராடினீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுமோ, இது பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நம்ம போராடணும், இந்த பிரச்சனைக்கு நம்ம சட்டமன்றத்துல குரல் கொடுக்கணும், நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிறது தெரியும். இது எதுவுமே போராட மாட்டோம், நான் மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டோம், மக்களுக்காக நிக்க மாட்டோம், ஆனா நேரா நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், நான் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் எனக்கு போட்டுக்க, எனக்கு கல்வித்துறை அமைச்சர் போட்டுக்கோ, இந்த மாதிரியான கும்பல் சுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் சிபிஐ விசாரணைனா என்ன, சிபிஐ நம்மள என்ன பண்ண போறாங்க எதுவுமே தெரியாமல் இவர்கள் இன்றுமே, நீங்க பாருங்களேன், அவர் ஜெயில இருந்து வராது, ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்திருக்கு, ஆனா கூட வெடி வச்சு கொண்டாடுறாங்க, கேக் எடுத்து கொண்டாடுறாங்க. புஷியானந்த் வந்து திரும்ப திரும்ப போய் பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க புஷியானந்தை பார்த்து மாலை போட்டு அவங்க வந்து எப்படி இதை சரியாக இது பண்ணலாம் அப்படிங்கறதுல இருக்காங்க. சோ இந்த மாதிரியான வேலைகளைத்தான் அவர்கள் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருப்பார்களே தவிர அவர்களுக்கான ஒரு அடிப்படை புரிதல், நான் சொல்ல மாவட்ட செயலர்களுக்கே அந்த புரிதல், விஜய்க்கே அந்த புரிதல் இல்ல. அப்புறம் எப்படி வந்து இவங்களுக்கு இதெல்லாம் புரியும்? புரியாத காரணத்தினால் அவர்கள் வந்து இதே மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டேதான் இருப்பாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.